ஏஐனால நம்ம எல்லாருடைய வேலைக்கும் ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு பெரிய பேச்சு ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆனா அதுல எவ்ளோ தூரம் உண்மை இருக்கு? ஒரு வேலை நம்மள வேற ஒரு விஷயத்துல இருந்து திசை திருப்புறதுக்காக சொல்லப்படுற ஒரு பெரிய பொய்யா இருக்குமோ? வாங்க இந்த ஏஐ வேலை நீக்க பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை உடைச்சு இதுல இருந்து தப்பிக்க நாம என்ன செய்யணும்னு தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த முரண்பாட்டை பாருங்க. ஜாக் டோர்சியோட பிளாக் நிறுவனம் 4000 பேரை வேலையை விட்டு நீக்குது. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் ஏஐ. ஆனா அதே நேரத்துல அந்த கம்பெனியோட பங்கு மதிப்பு 24% ராக்கெட் வேகத்துல உயருது. 4000 பேர் வேலை போனா கம்பெனிக்கு லாபமா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் இடிக்குது இல்ல? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஆழமா பாப்போம். சரி, இந்த குழப்பத்தை புரிஞ்சுக்க முதல்ல கம்பெனிகள் சொல்ற அதிகாரப்பூர்வமான கதையை கேட்போம். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ தான் அவங்க ஏன் கையை காட்டுறாங்க, இந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 4000 இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது 4000 குடும்பங்கள், 4000 பேருடைய கனவுகள். ஒரு நிறுவனம் திடீர்னு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கும்போது அதுக்கு சொல்ற காரணம் ரொம்பவே வலுவானதா இருக்கணும். ஆனா அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? காரணம் ரொம்ப சிம்பிள். இயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயோட வளர்ச்சி காரணமா இந்த ஆட்குறைப்பு அவசியமாகுதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆனா இதுதான் நிஜமான காரணமா? அந்த கேள்விக்கு பதில் தேடினா நாம கொஞ்சம் திரைக்கு பின்னாடி பார்க்க வேண்டியிருக்கு. ஏஐன்ற ஒரு முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க இப்ப அதைத்தான் தோண்டி எடுக்க போறோம். இந்த சார்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் மொத்த கதையும் நமக்கு சொல்லுது. 2019ல பிளாக் கம்பெனில வெறும் 3500 பேர் தான் வேலை செஞ்சாங்க. ஆனா 2022ல பாருங்க, 12000க்கும் அதிகமான ஊழியர்கள், கிட்டத்தட்ட 4 மடங்கு வளர்ச்சி. அதாவது கொரோனா காலத்துல ஏற்பட்ட டிஜிட்டல் பூம்ல அவங்க தேவைக்கு அதிகமா ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பலூன் உடையுது. இப்போ உங்களுக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏஐ செஞ்ச வேலை இல்ல, இது ஒரு போஸ்ட் பேண்டமிக் கரெக்ஷன். அதாவது பெருந்தொற்று காலத்துல தேவைக்கு அதிகமா வேலைக்கு எடுத்தவங்கள இப்போ நிலைமை சரியானதும் சரி செய்யற ஒரு நடவடிக்கை. ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை நாம காஸ்டியூம் தியரின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனி நாங்க சரியா திட்டமிடாம ஆள் எடுத்துட்டோம், அதான் இப்போ குறைக்கிறோம்னு சொன்னா நல்லாவா இருக்கும். ஆனா ஏஐ வந்துருச்சு, அதனால அப்டேட் பண்றோம்னு சொன்னா அது கேட்கறதுக்கே ஒரு புத்திசாலித்தனமான காரணமா தெரியுது. இது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பிளாக் நிறுவனம் போட்ட இந்த ஏஐ காஸ்டியூம் இப்போ டெக் உலகத்துல ஒரு ஃபேஷன் ட்ரெண்டாவே மாறிடுச்சு. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, இது ஒரு உலகளாவிய செயல் திட்டமா, அதாவது ஒரு பிளே புக்கா உருவாகிட்டு இருக்கு. ஜாக் டோர்சி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் இதே முடிவுக்கு வந்து இதே போன்ற கட்டமைப்பு மாற்றங்களை செய்வாங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்றார். இது ஒரு கணிப்பு மாதிரி தெரியல, இது ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. ஒரு புது பிளே புக் இப்போ எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அக்சென்சர், டிசிஎஸ், சேல்ஸ்ஃபோர்ஸ்னு பெரிய பெரிய தலைகள் எல்லாரும் இதே பாதையில தான் போறாங்க. சோ இது வெறும் பிளாக் கம்பெனியோட பிரச்சனை இல்ல, இது நம்ம எல்லாருடைய பிரச்சனை. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். பயமுறுத்துறது ஏன் நோக்கம் இல்ல, நம்மள தயார்படுத்திக்கிறது தான் நோக்கம். இந்த புது யதார்த்தத்தை நாம எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது? வாங்க அதுக்கான வழிகளை பார்ப்போம். இந்த ஏஐ அலையை பார்க்கும்போது பொதுவா 2 தவறான மனநிலைகளை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஏஐ எல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாதுன்னு அதை சுத்தமா புறக்கணிக்கிறவங்க. இன்னொரு பக்கம் ஐயோ ஏஐ வந்துடுச்சுன்னு பதட்டத்துல சம்பந்தம் இல்லாம எல்லா கோர்ஸையும் படிக்க ஆரம்பிக்கிறவங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ஆபத்தான பாதைகள். அப்போ சரியான வழி என்ன? அலட்சியமும் வேண்டாம், அதிகப்படியான பயமும் வேண்டாம். நமக்கு தேவை ஒரு சமநிலையான புத்திசாலித்தனமான அணுகுமுறை. ஏஐய ஒரு எதிரியா பார்க்காம நம்மளோட வேலையை சுலபமாக்குற ஒரு கருவியா எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மையக்கருத்து. நீங்க நாளைக்கே உங்க வேலையில பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான 3 படி செயல் திட்டம். இதை ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த 3 படிகளையும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. முதலாவது, உங்க கம்பெனியோட ஏஐ சாம்பியனா மாறுங்க. அடுத்ததா, உங்க வேலையில ரொம்ப ஆழமான தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக்கோங்க. இறுதியாக, உங்க திறமைய மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒவ்வொன்னையும் இப்ப விளக்கமா பார்க்கலாம். முதல்ல ஏஐ சாம்பியன். உங்க கம்பெனி என்ன ஏஐ கருவிகளை, உதாரணத்துக்கு AWS, ஜெமினை மாதிரி பயன்படுத்துதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு உங்க வேலையில சின்ன சின்ன சோதனைகள் செஞ்சு பாருங்க. அதனால உங்க வேலை நேரம் எப்படி மிச்சமாச்சு, உற்பத்தி திறன் எப்படி அதிகரிச்சதுன்னு தரவுகளோட உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்டுங்க. இப்படி செய்யும்போது நீங்க பிரச்சனைக்கு காரணமா இல்லாம தீர்வுக்கு ஒரு பகுதியா மாறுறீங்க. 2வது மிக முக்கியமான படி தொழில்நுட்ப ஆழம். அப்படின்னா என்ன? உங்க வேலையை ஒரு சிங்கிள் லைன் ப்ராம்ப்ட்ல செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு அதுல நுணுக்கங்களும் சிக்கல்களும் இருக்கணும். சுருக்கமா சொன்னா உங்க அறிவும் அனுபவமும் தேவைப்படுற ஒரு வேலை.
ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஆட்டோமேஷனுக்கு எதிரான உங்க உண்மையான கவசம். இந்த வாக்கியத்தை நல்லா உள்வாங்குங்க. உங்க முழு வேலையையும் ஒரே வரியில விவரிக்க முடிஞ்சா நீங்க ஆபத்தான ஒரு கட்டத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஏஐ அந்த வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சிடும். கடைசி படி, ஆனா ரொம்ப முக்கியமான படி, விசிபிலிட்டி. திறமை மட்டும் இருந்தா போதாது, அது 4 பேருக்கு தெரியணும். கம்பெனிக்குள்ள மீட்டிங்ல பேசுறது, மத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மூலியமா உங்க மதிப்பை காட்டுங்க. அதே மாதிரி கம்பெனிக்கு வெளியில பிளாக்ஸ் எழுதுறது, மீட்டப்கள்ல பேசுறது மூலியமா உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா நிலைநிறுத்துங்க. நிறைய பேர் இத தற்பெருமைன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இது தற்பெருமை இல்ல, இது ஒரு தற்காப்பு உத்தி. ஒருவேளை ஆட்குறைப்பு லிஸ்ட்ல உங்க பேர் வரும்போது முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு, ஓ இவரோட மதிப்பு நமக்கு தெரியும்னு நினைக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த விசிபிலிட்டி. இந்த பகுப்பாய்வோட இறுதியில நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க வேலை ஆழமான திறன்களும் அனுபவமும் தேவைப்படுற ஒரு விரிவான விளக்கமா, இல்ல ஒரே வரியில சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ப்ராம்ப்டா? இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் இந்த ஏஐ உலகத்துல உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.